புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் குழந்தைகள் நாள் விழா 2024 நவம்பர் 14ஆம் தேதி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் முதன்மை விருந்தினராக பங்கேற்று சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கான விருதுகளை வழங்கினார். மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு ஆ. நமச்சிவாயம் அவர்கள் விழாவிற்கு தலைமை ஏற்று குழந்தைகள் நாள் விழா போட்டிகளில் மண்டல அளவில் வென்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ். ரமேஷ் என்கிற KSP ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை மூலம் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல், புதுப்பித்தல் மற்றும் பள்ளிகள் தொடங்கவும், CBSE மற்றும் ICSE அங்கீகாரம் பெறவும் தேசிய தகவலியல் மையம் மூலம் தொடங்கப்பட்ட இணையதளம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் பள்ளி கல்வித்துறை மூலம் இந்த வருடம் பள்ளி முன்பருவ குழந்தைகளுக்கான கதைகள், பாடல்கள் மற்றும் 6ஆம் வகுப்புக்கான புதுச்சேரியின் வரலாறு புத்தகமும் வெளியிடப்பட்டது. பள்ளி கல்வி இயக்குனர் திருமதி பி. பிரியதர்ஷினி அவர்கள், துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் திரளான மாணவ மாணவியர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் கல்வித்துறையிலே பல்வேறு நடவடிக்கைகளை இன்றைக்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய தனியார் பள்ளிகளை துவங்குவதற்கு அவருடைய மனுவை கல்வித்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இதுவரையிலே அவர்கள் நேரடியாக அலுவலகத்திற்கு வந்து அந்த மனுவை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. நம்முடைய கல்வித்துறையானது நம்முடைய புதுவை மாநில நிக் என்ற அமைப்போடு இணைந்து அதற்கான ஒரு ஆன்லைன் போர்ட்டல், அவர்கள் இணைய வழியாகவே தங்களுடைய அந்த மனுக்களை அவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் என்ற ஒரு நிலை இன்றையிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இன்றைக்கு கல்வித்துறையில் இருக்கின்ற காலி பணியிடங்கள், இன்றைக்கு நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருந்த பணியிடங்களை எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அதே அடிப்படையில் இன்றைக்கு புதுவையில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளும் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இத்தகைய நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய பள்ளி கல்வித்துறையானது இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு 11வது 12வது படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு அந்த இலவச மடிக்கணினியானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களிலே நிறுத்தப்பட்ட அந்த இலவச சைக்கிள் திட்டம் இப்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அது நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதை போன்ற இலவச சீருடை, அதேபோல மதிய உணவு திட்டம், காலையிலே ரொட்டி பால் திட்டம், இப்படி எல்லா திட்டங்களும் இன்றைக்கு நம்முடைய கல்வித்துறையின் மூலமாக அந்தந்த காலகட்டத்தோடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய துறையானது அதிக முயற்சி எடுத்து அவற்றை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தகப்பை மற்றும் காலணி வழங்குகின்ற அந்த ஒரு திட்டத்தையும் நம்முடைய அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதுவும் வெகு விரைவிலே செயல்படுத்த இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னொரு திட்டத்தையும் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். என்றால் நம்முடைய பாடநூல்களிலே பல்வேறு பாடங்களை நம்முடைய மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் புதுவை மாநிலத்தினுடைய வரலாறு நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு தெரிந்திருக்கிறது என்று பார்த்தால் அது குறைந்த அளவே அவர்கள் தெரிந்திருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் 6ஆம் வகுப்பு
இருந்து படிக்கின்ற 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அந்த மாணவ மாணவிகளுக்கு புதுவை மாநிலத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுகின்ற அளவிலே ஒரு கையேடு ஒன்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மேடையிலே அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விளையாட்டுத்துறையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அதிகப்படியான விளையாட்டுத்துறைக்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். கல்வித்துறைக்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கு சென்ற ஆண்டிலே காட்டிலும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே 10% அதிகமாக நிதியை ஒதுக்கி கிட்டத்தட்ட 950 கோடி ரூபாய் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முதலமைச்சருடைய ஒத்துழைப்பும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சியும் அவருடைய தொடர்ந்த அக்கறையும் தான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை ஒரு சிறப்பான வகையிலே நம்மை வழிநடத்துவதற்கு சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக பள்ளி கல்வித்துறை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு புதிய ஒரு எண்ணமும் இன்றைக்கு நம்மிடத்திலே இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறான வழியிலே சென்று விடாமல் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு உரிய வகையிலே அவர்களுக்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம்முடைய ஆரம்ப கல்வியிலிருந்து நம்முடைய மேல்நிலை கல்வி வரையிலே உருவாக்க வேண்டியது ஒரு அவசியமாக இன்றைய சூழ்நிலை தேவை இருக்கின்றது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு விளையாட்டை அதிகம் ஊக்கப்படுத்துவதற்கு உரிய அந்த முயற்சியை எடுத்து அவர்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு உபகரணங்கள் அவர்களுக்கு தேவையான பயிற்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் தேசிய அளவிலே உலக அளவிலே நடைபெறுகின்ற போட்டிகளிலே அவர்களுக்குரிய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக அவர்களை பங்கெடுத்து கொள்ள செய்வதுமான ஒரு வழிவகையை இன்றைக்கு ஆலோசனையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. வெகு விரைவாக அதையும் அமுல்படுத்துவதன் மூலமாக இன்றைக்கு இருக்கின்ற கல்லூரிகளிலே இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் தவறான வழியிலே சென்று விடாமல் அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டத்தையும் அமுல்படுத்தலாம் என்ற ஒரு செயல் திட்டமும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது முதலமைச்சரோடு கலந்து பேசி அது வருகின்ற நிதிநிலை அறிக்கையிலே அந்த திட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலமாக மேலும் நம்முடைய பிள்ளைகளை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கும் அவர்கள் விளையாட்டிலே வல்லவர்களாக நல்லவர்களாக உருவாக்குவதற்கும் இதை போன்ற திட்டங்கள் மிக சிறப்புடையதாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அதனால் முதலமைச்சரோடு கலந்து பேசி அதற்கு உரிய நிதியை பெற்று வெகு விரைவாக அந்த திட்டமும் பள்ளி கல்வித்துறையின் மூலமாக முதலமைச்சர் அவருடைய ஆதரவோடும் ஆசியோடும் நிறைவேற்றுவதற்கு பள்ளி கல்வித்துறை தயாராக இருக்கின்றது என்ற தகவலையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்து இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த குழந்தை தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்தநாள் விழா குழந்தைகள் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அவர்கள் குழந்தைகள் மீது கொண்டிருந்த அன்பை காட்டுகின்ற நிலையில் மாணவர்கள் மீது அன்பை காட்டுகின்ற நிலையில் இந்த விழா கொண்டாடப்படுவது மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாகும். குழந்தைகள் மாணவ செல்வங்கள் நல்ல கல்வியை பெற்று நம்முடைய நாட்டிற்கு நன்மை செய்கின்ற நல்லவர்களாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விழா எடுப்பது என்பது வழக்கம். இந்த விழாவின் மூலமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் நாம் நன்றாக படிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும், நம்முடைய நாட்டினுடைய மக்களுக்கு நம்மால் முடிந்த நல்ல சேவையை நாம் செய்ய வேண்டும், நல்ல மனிதர்களாக வர வேண்டும். இது ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த குழந்தைகள் விழா நடத்தப்படுவது என்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு
எந்த அளவிற்கு நல்ல கல்வியை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அதனை எண்ணி பார்த்து பெருமை அடைகின்ற நிலையிலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் முன்னெல்லாம் சொல்லுவோம், 100 விழுக்காடு கல்வியை கொண்ட மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ வேண்டும், அதற்குரிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைகள் இடைநிற்றல், பள்ளியிலிருந்தே இடைநிற்றல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். அது இருந்தது, ஒரு காலம் இருந்தது. 6 நாள் பள்ளிக்கு வருவாங்க, மத்தியானம் பார்த்தா பிள்ளைங்க இல்லாமல் இருப்பாங்க. எங்கன்னு கேட்டால் நிலத்துக்கு போயிருக்காங்க, மல்லாட்டை புணுக்குறாங்க, நெல் காலத்தில் வந்து நெல் கூட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. 6 நாள் இல்லாமல் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில சமயத்தில் பெண்கள் எல்லாம் அந்த 12ஆம் வகுப்பு வராத 10வது 9வது 8வது நின்று விடுவதையும் நாம் பார்த்துருக்கின்றோம். பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க. அது மாதிரிலாம் ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கின்றது. 100 விழுக்காடு கல்வியை கற்றவர்களை கொண்ட மாநிலமாக நம்முடைய மாநிலம் இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இடைநிற்றல் இல்லை என்ற நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. சாதாரண பார்த்தா பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் முழுமையாக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கடுத்து உயர்கல்வி பெறுவதற்கு நம்முடைய துறையானது, நம்முடைய அரசானது முயற்சி எடுத்திருக்கின்றதா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முயற்சி எடுத்திருக்கின்றது. முழுமையாக 12ஆம் வகுப்பு பொதுத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பினை அரசு உருவாக்கி இருக்கின்றது. எல்லா கல்லூரிகளையும் இங்கே நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த கல்லூரிகளில் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கி இருக்கிறது. சென்டாக் மூலமாக பிள்ளைகள் கல்லூரிகள் சேர்க்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எந்தவித குறை சொல்ல முடியாத அளவிற்கு மாணவர்கள் கல்லூரியில் சேர்க்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக அவர் நல்ல உயர்கல்வியை கல்லூரிகள் பெற்று வருகின்றார்கள். மருத்துவம் படிக்க செல்கின்ற மாணவர்கள் அவர்கள் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு மதிப்பெண்களுடைய அடிப்படையில் அவர்கள் மருத்துவ படிப்பினை பெறுகின்றார்கள். பொறியியல் கல்வி சேர்கின்றார்கள், கலைக்கல்வி சேர்ந்து படிக்கின்றார்கள். அது மட்டுமில்லாது நம்முடைய மற்ற பிற படிப்புகள் 12ஆம் படித்து முடித்த பிறகு மருத்துவத்துறையில் உள்ள இதர வகுப்புகள் என்னென்ன இருக்கின்றதோ, இதர பிரிவு பாடப்பிரிவுகள் என்னென்ன இருக்கின்றதோ, தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் என்னென்ன இருக்கின்றதோ அதையெல்லாம் படிப்பதற்கான வாய்ப்பினை அரசு உருவாக்கி இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிள்ளைகள் அனைவரும் உயர்கல்வி பெறுகின்ற வாய்ப்பினை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போது படிக்கின்ற வாய்ப்பு இருக்கும் பொழுது அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், படித்தால் முன்னேறலாம். ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் பயன்படுத்திக் கொள்வது என்பது அது ஒரு சிறந்த ஒன்றாக இருக்க முடியும். வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடியல, வாய்ப்பு இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னால் அது சரி, வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அதனால் சிரமம் ஒரு பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாய்ப்பு நமக்கு இருக்கும் பொழுது அதனை பயன்படுத்தி கொண்டு கல்வி பெற்று உயர வேண்டியது உங்களுடைய கடமையாக நீங்கள் கருத வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு சிரமம் இல்லாமல் படிக்கின்ற மாணவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஏன்னா இப்போ எளிய முறையில் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. நல்லா படித்தா எந்த கட்டணமும் செலுத்தாமல் படிக்கின்ற நிலையும் இப்போது இருப்பதை நாம் பார்க்கலாம். சில கல்லூரியில் நம்முடைய அரசு கல்லூரிகளெல்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் அரசானது கட்டண சலுகையை வழங்கி வருவதை நீங்கள் பார்க்கலாம். உயர் படிப்பில், மருத்துவத்தில், பொறியியல் கல்லூரியில், மற்ற ஏனைய பிரிவுகளில் அரசானது சலுகைகள் வழங்கி வருவதை, கட்டண சலுகை வழங்கி வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் நல்ல உயர்கல்வி என்பது இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறை இருந்தது. ஒரு பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு திறமை இருந்தாலும் அவர்கள் மனதளவில் அச்சம், எடுத்து கூறுவதில் அச்சம், கேள்வி கேட்டால் உடனடியாக பதில் சொல்வதில் அச்சம். அதாவது சொல்லுவாங்க, ஜென்ரல் நாலேஜ் சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் நாலேஜ் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அது சற்று குறைவாக இருக்கின்றது. அவரால் உடனடியாக பதில் அளிக்க முடியவில்லை. இந்த ஒரு குறையும் நமக்கு இருப்பதை பல நிறுவனங்கள் சொல்லியிருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அதனையெல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது கற்றல் எந்த முறையில் கற்கலாம் அல்லது சொல்லித்தருகின்ற முறையில் ஆசிரியர்கள் எவ்வாறு இருந்தால் இந்த பிள்ளைகள்லாம் அந்த அவர் பேசுகின்ற பழக்க வழக்கங்கள் வருவது எவ்வளவு எளிதாக இருக்கும் என்பதிலும் அதிக அக்கறை எடுத்து
இப்பொழுது அதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறது. பல நிறுவனங்கள் எல்லாம் நம்முடைய துறையோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பையும் நாம் பெற்றிருக்கின்றோம். அதாவது கற்றல் எப்படி இருக்க வேண்டும், சொல்லித்தர ஆசிரியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவர் திறமையாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும், எளிதாக சொல்லித்தர முடியும். இப்படி பல வழிகளில் எளிதாக விரைவாக ஒரு நல்ல கல்வி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பினையும் அரசு இப்பொழுது உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இப்போ சொல்லுவாங்க, இப்போ நம்ம எளிதாக பேசுவதற்கு ஆங்கில கல்வி வழிமுறையில் சில, அதாவது விரைவாக பேசுவதற்குரிய அந்த திறமை கொடுப்பதற்குரிய வாய்ப்பினை அரசு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய அரசு பள்ளிகள் எல்லாம் சிறந்த முறையில் பராமரிப்பதற்குரிய நடவடிக்கையும் அரசு மிகுந்த கவனத்தில் வைத்து கொண்டிருக்கிறது. பள்ளிகளை சீர் செய்வது, கட்டிடங்களை பழுது பார்ப்பது, கழிப்பிட வசதியை சரியாக செய்து கொடுப்பது, நல்ல குடித நீர் கொடுப்பது, இப்படி பிள்ளைகளுக்கு நல்ல குடித நீர் வசதி, நல்ல குடித நீர் கிடைக்க வாய்ப்பினை வசதியை உருவாக்கி கொடுப்பது, கட்டிடங்களை பழுது பார்த்தல், கழிப்பிட வசதி சிறப்பாக செய்து கொடுப்பது, இவற்றிலெல்லாம் இப்பொழுது அரசானது மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. ஏனென்று சொன்னால் அந்த பள்ளி கல்வி, அதாவது நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற பள்ளி கல்வி என்பது மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் அரசு பள்ளியிலும் ஆர்வமாக படிக்க வேண்டும். ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் அரசு பள்ளியில் ஆர்வமாக படிக்க வர வேண்டும். அதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதிலும் நம்முடைய அரசானது மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. அதே சமயத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவக் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக 10% இடஒதுக்கீட்டினை கொடுத்து இப்பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற பல மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்வி சேர்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம். எந்தவித கட்டணமும் இல்லாமல் அவர்கள் படித்து சிறந்த மருத்துவராக வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் நாம் இப்பொழுது உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதில் நம்முடைய அரசு கவனம், தனியார் பள்ளிகளையும் ஊக்குவித்து வருகிறோம். ஏனென்றால் இந்த இணைந்து செயல்படும் பொழுது பள்ளியில் நல்ல கல்வி கிடைக்கின்றது என்று எண்ணும் பொழுது தனியார் பள்ளிகளும் நல்ல கல்வியை கொடுக்கின்ற நிலையில் அவர்களுக்கும் தேவையான உதவிகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் பள்ளிகளுக்கு நம்முடைய அரசானது மானிய உதவியும் அளித்து நல்ல கல்வியை நம்முடைய பிள்ளைகள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு நல்ல கல்வி என்பது ஒரு சிறந்த நிலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் அரசானது மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நன்றாக படிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய அறிவுத்திறன் வளர வேண்டும், திறமையாக அவர்கள் இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் நம்முடைய நாட்டில் எந்த அளவிற்கு ஒரு பெரிய விஞ்ஞானிகள் வர வேண்டும், சிறந்த மருத்துவர்கள் வர வேண்டும், அதாவது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை நம்ம எவ்வாறு உருவாக்க வேண்டும், உள்நாட்டில் நம்முடைய உற்பத்தி என்பது மிக அதிகமாக இருக்க வேண்டும், சிறந்த சிறந்த விஞ்ஞானிகளாக பலர் வர வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய நாட்டில் உள்ள மாணவ பாரத பிரதமர் இப்பொழுது எடுத்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது உள்நாட்டு உற்பத்தி என்பது மிக அதிகமாக இருக்க வேண்டும். இதிலே நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் நாம் இப்பொழுது அதிக கவனம் செலுத்தக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நாம் இப்பொழுது நம்முடைய நாடு ஒரு தலைசிறந்த நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற நாடுகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடித்தளம் நல்ல கல்வி. அந்த அடிப்படை கல்வி எங்கே கிடைக்கின்றது என்று சொன்னால், கிடைக்கும் என்று சொன்னால் அது பள்ளியில் மட்டும்தான் கிடைக்க முடியும். அந்த பள்ளியில் கிடைக்கின்ற கல்வி சிறப்பாக இருந்தால், நன்றாக இருந்தால் உயர்கல்வி என்பது எளிதாக இருக்கும், மேலே படிப்பதற்கு அது எளிதாக இருக்க முடியும். அதனால் பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் மிக கவனமாக தங்களுடைய எண்ணத்தை சிதறவிடாமல் மனதில் நாம் படிக்க வேண்டும், படிப்பது தான் மிக முக்கியமான ஒன்று, நமது கடமை. படித்து நல்லவர்களாக வளர்ந்து நம்முடைய குடும்பத்திற்கு பேரனை நாம் பெற்றுத்தர வேண்டும், நம்முடைய ஆசிரியர்களுக்கு நாம் பேரனை பெற்றுத்தர வேண்டும். இப்படி என்று எண்ணி நீங்கள் படித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம். அடிப்படை கல்வி என்பது மிக முக்கியமானது. அதில் நீங்கள் கவனம் செலுத்தி நன்றாக படிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயத்தில் நம்முடைய ஆசிரியர் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். ஆசிரியர்கள் பேசுகின்ற பழக்கத்தை உருவாக்குவதில் உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் மிகவும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அதனால் நீங்கள் பேசுகின்ற பழக்கத்தை, சரளமாக பேசுகின்ற பழக்கத்தை நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் பணிக்கு செல்ல வாய்ப்பு இருக்க முடியும். திறமை இருக்கலாம், ஆனால் அதை எடுத்து சொல்லணும். திறமை இருந்தால் கூட அது எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லலைன்னா அது பயனற்று போகும்.
ஆனால் அந்த திறமை அச்சமில்லாமல் நம்ம வெளிப்படுத்துகிற நிலையில் நீங்கள் பேசுகின்ற பழக்கத்தை எல்லாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறந்த மாநிலம், நல்ல கல்வியை கொடுக்கின்ற ஒரு மாநிலம். மேலும் மேலும் நாம் சிறந்த மாநிலமாக கல்வியில் முதலிடத்தை பெறுகின்ற ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்து கொண்டிருக்க நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு அதற்குரிய வசதிகளை வாய்ப்புகளை அரசு உருவாக்கி கொடுக்கும் என்று கூறி மீண்டும் உங்களுக்கு என்னுடைய குழந்தைகள் நல்வாழ்த்தினை நான் இந்த விழாவில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் நம்முடைய புதுச்சேரியை பற்றிய செய்திகளை, நம்முடைய புதுச்சேரி பெரிய வரலாறு சிறப்பு மிக்க ஒரு சிறிய மாநிலம், யூனியன் பிரதேசம். ஆனால் வரலாற்று புகழ்மிக்க ஒரு மாநிலம், சிறந்த மாநிலம். அரசியல் சம்பந்தமாகவும் சரி, நம்ம உலக நிலையில் அரசியல் சம்பந்தமாகவும் சரி, நல்ல தலைவர்கள், அதாவது பிறந்து வாழ்ந்த பூமி, நல்ல அறிவுரைகளை கொடுத்த பூமி, தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு பூமி, இப்படி ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு பூமி நம்முடைய புதுச்சேரி மாநிலம். அதை பற்றி செய்திகளை எல்லாம் நம்முடைய தமிழ் பாடநூல், நம்ம தமிழ்நாட்டு பாடநூல் நம்முடைய கல்வி முறை இருப்பதால் அது நம்முடைய மாணவருக்கு தெரிகின்ற ஒரு வாய்ப்பு இல்லாத நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய முன்னாள் ஆசிரியர்கள் எல்லாம் இணைந்து நல்ல நூல்களை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நூல்கள் வாயிலாக நம்முடைய புதுச்சேரி மாநில வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றாக படியுங்கள், படித்தால் முன்னேறலாம். பாரதிதாசனுடைய புரட்சிக்கு பாரதி சொன்னது படி படி படி, காலை மாலை படி படி படி. அதனால் படிக்கணும் என்பது எல்லோருடைய எண்ணம், நம்முடைய கவிஞருடைய எண்ணம், தலைவருடைய எண்ணம். நீங்கள் நன்றாக படியுங்கள், படித்தால் உயரலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.